அதிகாரத்துக்கு நீங்கள் வாங்க. அந்த 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்தில் அதாவது முக்கியமான ஒரு கதாபாத்திரம் இருக்காங்க. அவங்களை குறித்தும் ராஜா சாலமோனை குறித்தும் இந்த நாளிலே பேச போகிறேன். ஆமாம், என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு சாலமோன் ராஜாவும் சேபா ராஜஸ்திரியும், சேபா நாட்டு ராஜஸ்திரியும் அப்படிங்கிற தலைப்பில் உங்களோடு கூட நான் பிரசங்கிக்க நான் விரும்புகிறேன். இது 1 ராஜாக்கள் 10:1 13 வசனங்கள் இருக்கிறது. ஒரு 5 செய்தியை உங்களிடத்தில் நான் பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. அதற்கு முன்பதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 72வது சங்கீதத்தை என்னோட கூட சேர்ந்து நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் வாசிக்கலாமா? தர்சீஷின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள் என்று இங்கே 72வது சங்கீதம் சாலமோனை பற்றின சங்கீதம் என்று நம்ம படிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தை யார் எழுதியிருக்கக்கூடும் அப்படின்னா அவருடைய தகப்பனாகிய தாவீது எழுதியிருக்கக்கூடும். இதில் ஒன்று தன்னுடைய சொந்த மகனை குறித்து தீர்க்கதரிசனமாய் சொல்கிறாரு. அடுத்தது மேசியாவை குறித்தும் தீர்க்கதரிசனமாய் சொல்லப்படுகிற வார்த்தை இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அவர் வாசிக்கிற என்னன்னா, தர்சீசின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். இது சாலமோனை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆக்சுவலி இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு முழுக்க இனி வருகிற நாட்களிலே நடக்கிற காரியங்களை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனத்தின் ஆதாரமாக இந்த சங்கீதம் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போது இந்த வசனத்தை நான் உங்கள் மத்தியில் பேசின சம்மதம் இல்லாமல் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இதை தியானிக்கும் போது அதனால் என்ன சம்மதம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போது என்னென்னா, முகவுரையாக நான் சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். முதல் 3 வசனம், கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது அவள் விடுகதைகளினால் அவனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரங்களோடும் கந்த வர்க்கங்களோடும் மிகுதியான பொன்னையும் இரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தால், அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவரிடத்தில் சம்பாசித்தாள். அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு ஒன்றாய்களும் ராஜாவுக்கு மறைபொருளாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. இப்போ இதை சாலமோன் ராஜாவையும் இந்த சேபா நாட்டினுடைய ராஜஸ்திரியை குறித்து நான் உங்கள் மத்தியிலே தெளிவாய் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த சேபா அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா, அரேபியா தீபகற்ப பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்ட இடத்த அவங்களால ஸ்காலர்ஸ்னால் கண்டுபிடிக்க முடியல. அவங்க எப்படி சொல்கிறாங்க, ஒரு வேளை அரேபியா தீபகற்பத்தினுடைய அல்லது அரேபியாவின் வடக்கு பகுதியில் உள்ள அல்லது தெற்கு பகுதியில் உள்ள ஒரு ராஜ்யத்தை அது குறிக்கலாம் என்று அவங்க சொல்கிறாங்க. சில ஸ்காலர் சொல்கிறாங்க ஏமன் நாடு. இன்றைக்கி இருக்குது பார்த்தீங்களா, ஏமன் நாடு தெரியுமில்ல, ஏமன். ஆமாம், ஏமன் நாடு எல்லாமே இஸ்ரேல் பக்கத்தில் உள்ள ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1500 மைல் அப்படின்னு சொல்கிறாங்க. கிலோமீட்டர் 2400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸில் இருந்து இந்த சேபா ராஜஸ்திரி சாலமோன் ராஜாவை அவருடைய ஞானத்தை, தேவனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தை கேள்விப்பட்டு அவரை சோதிக்கும்படிக்காக இஸ்ரவேலுக்கு வந்த ஒரு சரித்திர சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். இது பார்த்திங்கன்னா, இது அவளுடைய வருகை பார்த்திங்கன்னா வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வருகையாக இருக்கிறது. இந்த வருகை பார்த்திங்கன்னா சாலமோன் ராஜா உடனே ராஜ்யபாரத்தில் உட்கார்ந்த போது நடந்த சம்பவம் அல்ல.
அவர் ராஜ்யபாரத்திலே 20 வருஷம் கழித்து ராஜ்யபாரத்திலே அமர்ந்து 20 வருடம் கழித்து நடந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ 3ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் எத்தனை வருஷம் ஓடிடுச்சு? 20 வருஷம் ஓடிடுச்சு. 20 வருஷத்துக்கு பிறகு அந்த அம்மா வர்றாங்க. அவருடைய மகிமையை கேட்டு அந்த ராஜ்யபாரத்தை குறித்து, கர்த்தர் கொடுத்த ஞானத்தை குறித்து அவர் கட்டின அரண்மனையை பார்ப்பதற்கு அவங்க வர்றாங்க என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. எத்தனை கிலோமீட்டரு? 2400 கிலோமீட்டரை கடந்து வர்றாங்க, ஒரு ஞானத்தை கேட்பதற்காக. இந்த ஷேபா ராஜ்யம் என்பது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏராளமான தங்கம், மசாலா, ஸ்பைஸ், அந்த அம்மா கொண்டு வந்த அந்த கந்த வர்க்கங்கள் எல்லாம் என்று பார்க்கிறோம்ல. இங்கிலீஷ் பைபிள் ஸ்பைசஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நிறையா மசாலா பொருட்கள், இது அப்படின்னு பட்டை, லவங்க, கிராம்பு, மிளகு, அப்புறம் ஏலக்காய், இது போன்ற விளைகிற ஒரு இடங்கள், தங்கம் விளைகிற இடம் மற்றும் விலை மதிப்பற்ற பார்த்திங்கன்னா பயங்கரமான மதிக்கத்தக்கதான மரங்கள், தேக்கு மரம் போன்ற பல மரங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மரங்கள் நல்ல விலை உயர்ந்த மரங்கள் வளரக்கூடிய ஒரு இடம் அது. அல்லேலூயா. அங்கிருந்து அந்த அம்மா சாலமோன் ராஜாவினுடைய ஞானத்தை கேட்பதற்காக, அவர் கட்டின ஆலயத்தை பார்க்கும்படிக்காக, அவருடைய வீட்டை அரண்மனையை பார்க்கும்படிக்காக அங்கிருந்து 2400 கிலோமீட்டர் கடந்து வர்றாங்க. இது எதை நமக்கு காண்பிக்கிறது அப்படின்னா, அந்த அம்மாவுக்குள்ள இருந்த ஞானத்தை குறித்ததான ஒரு தேடல், ஞானத்தை குறித்ததான ஒரு தாகத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது என்று பார்க்கிறோம். பைபிளில் வாசிக்கிறோம், மிகுந்த பரிவாரத்தோடு கூட அந்த அம்மா இறங்கினாள். அல்லேலூயா. கப்பலில் வந்திருக்கணும். அந்த காலத்தில் கப்பல் தான் வணிகத்துக்கு நல்ல சிறந்த, இன்னைக்கு கூட கப்பல் தான் இருக்கிறது. ஆகவே ஒரு வியாபார விஷயமா வருகிற நேரத்தில் சாலமோனை பார்ப்பதற்காக மிகுந்த பரிவாரத்தோடு கூட வந்தார்கள் என்று பார்க்கிறோம். 2வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களோடும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்த. இங்கிலீஷ் பைபிளில் மென்ஷன் பண்ணியிருக்கு, ஸ்பைசஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. அந்த அந்த பொருட்களை எல்லாம் கொண்டு என்ன செய்தாங்க? அவள் சாலமோன் இடத்தில் வந்தபோது தன் மனதிலே இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷணை, மனசில் என்னென்னமெல்லாம் கேள்வி இருந்ததோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் சாலமோன் ராஜா என்ன செய்தார்? பதிலை கொடுத்தார். என்னென்ன கேட்கணும்னு தோணி பயங்கர ப்ரீ பிளான்டாக வந்தாங்களோ எல்லாத்துக்கும் சாலமோன் ராஜா என்ன செய்தார்? பதிலை சொன்னார். அல்லேலூயா. இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா, அதாவது டு ப்ரொவ் ஹிம் வித் ஹார்ட் கொஸ்டின் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது கடினமான விடுகதைகளினாலே புரியாத ஒரு புதிர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரபவ். அல்லேலூயா. புரியாத ஒரு புதிர். அந்த பழமொழிகளினாலே ராஜாவை சோதிப்பதற்காக வந்தான். வேதத்திலே வாசிக்கிற 3வது வசனத்தில், அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் என்ன செய்தான்? விடுவித்தான். பாருங்க, அடுத்த வரியில் சொல்லுது, அவளுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு ஒன்றாயிலும் ராஜாவுக்கு மறைபொருளாயிருக்கவில்லை. கடினமான கேள்விகளை கேட்டா, புரியாத புதிர்களை அவள் உள்ள வச்சுட்டு வந்தா. ஆனால் அவள் கேட்ட எல்லா கேள்விக்கும், எல்லா விடுகதைகளும், கடினமான எல்லா கொஸ்டின்ஸுக்கும், மனசில் இருந்த எல்லாவற்றிற்கும் ஆமேன் விடுவிக்க கூடாதபடிக்கு ஒன்றாயிலும் ராஜாவுக்கு மறைபொருளாயிருக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் ஞானத்தை அவருக்கு கொடுத்திருந்தார். பூமியில் ஒருவனுக்கும் இல்லாத ஞானத்தை, அவனுக்கு முன்னிருந்தவங்களுக்கு இல்லை, பின்னிருந்தவங்களுக்கு இல்லை, அதுக்கொத்த ஞானமுள்ள இருதயத்தை கர்த்தர் கேட்டார். கொஞ்சம் பேக்கில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் எப்படி ஞானத்தை கொடுத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரியும். இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு போகும்போது ரொம்ப தாழ்மையாய் போய் என்ன செய்தார்? அவர் இந்த இத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களை மேய்ப்பதற்கு எனக்கு ஒர்த்தே கிடையாது. அதனால் இந்த ஜனங்களை நடத்துவதற்கும் நான் போக்குவரத்து மரியாதை சிறு பிள்ளையாக இருக்கிறேன். இந்த ஜனங்களை நடத்துவதற்கு தேவையான ஞானமுள்ள இருதயத்தை கர்த்தரிடத்தில் அவர் கேட்டார். அவர் கேட்டது கர்த்தருடைய பார்வைக்கு உகந்ததாக இருந்தது என்று பார்க்கிறோம். மற்ற ராஜாக்களாக இருந்தால் என்ன கேட்டிருப்பாங்க? எனக்கு ஒரு 1000 வருஷம் ஆயுசு நாட்களை கொடுங்க, என்னுடைய ராஜ்யத்தை நான் ரொம்ப செல்வமிக்க ராஜாவாக இருக்கணும்னு கேட்டிருப்பான்.
என்னை கனமுள்ளவர்களாய் மாற்றும் என்று கேட்டிருப்பான். சத்துருக்களுடைய எல்லா பிராணனையும் நான் ஜெயிக்கணும், எல்லா நாட்டையும் நான் சுதந்திரிக்கணும்னு கேட்டிருப்பான். ஆனால் இவனுடைய மோட்டிவேஷன் என்னன்னா, இவன் ஆண்டவரிடத்தில் ஞானமுள்ள இந்த ஜனங்களை, எனக்கு கொடுத்த இந்த ஜனங்களை மேய்ப்பதற்கு ஞானமுள்ள இருதயத்தை தாங்கன்னு சொல்லி கேட்டபோது, ஆண்டவர் ஞானத்தை கொடுத்ததும் அல்லாமல் அவனுக்கு தேவையான ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் கொடுத்தார், கனத்தையும் கர்த்தர் கொடுத்தார், செல்வத்தையும் கர்த்தர் கொடுத்தார் என்று பைபிளில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஞானத்திலே சிறந்திருந்தார். ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தா சாலமோன் ராஜாவினுடைய வீடு ஞானத்தை போதிக்கிற வீடாக இருந்தது. ஹல்லேலூயா. 4ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம்ல, ஞானத்தின் வீடாக இருந்தது. பூமியில் இருக்கிற எல்லா ஜாதி ஜனங்களும் அவர் வீட்டுக்கு எப்பவுமே வருவாங்க. அவருடைய வீடு எப்பவுமே என்கேஜாக இருந்தது. ஆமேன். 5000 பேர் 10,000 பேர் தினமும் வருவாங்க. தினமும் 5000 பேருக்கு சாப்பாடு போட்டார் அவன் வீட்டுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் என்று நம்ம பார்த்தோம். சாலமோன் ராஜ்யம் பொற்காலமாக இருந்தது என்றெல்லாம் நம்ம தியானித்தோம். ஹல்லேலூயா. ஞானத்தை கேட்பதற்கு வந்தார்கள். அதே போல தான் இங்கே சேபா ராஜஸ்திரியும் அவள் 20 வருஷம் கழித்து சாலமோன் ராஜாவினுடைய ராஜ்யபாரத்தின் 20 வருஷம் கழித்து ஞானத்தை கேட்பதற்கு வந்தால், அவள் கடினமான கேள்விகளை கேட்ட போதும் கூட, கடினமான புரியாத புதிர்கள் இருந்த போதும் கூட அவளுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு ராஜாவுக்கு மறைபொருளாய் ஒன்றும் இருந்ததே இல்லை. ஹல்லேலூயா. இதை பார்த்தீங்கன்னா அப்படியே ஏசப்பாவோடு கூட கம்பேர் பண்ணி நம்ம பேச போகிறோம். நீங்கள் வாசித்து பாருங்கள், என்னோடு கூட சேர்ந்து மத்தேயு சுவிசேஷத்துக்கு வாங்க. 12ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம். தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்பதற்கு வந்தால், ஆனால் சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள் என்று எழுதப்பட்டு இங்கே பார்க்கிறோம். தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தால், ஆண்டவர் மென்ஷன் பண்ணுறாரு பாருங்க. அப்போ நிச்சயமாய் இது நடந்த ஒரு சம்பவம், ஹிஸ்டாரிக்கல். ஹல்லேலூயா. அப்போ இங்கே பாருங்க, வந்தால் இதோ சாலமோனிலும் பெரியவர் இருக்கிறார். சாலமோன் நம்முடைய தேவன் யாருங்க? சாலமோனிலும் பெரியவர். ஹல்லேலூயா. ஜீசஸ் விஸ்டம் கிரேட்டர் than the சாலமோன்ஸ் விஸ்டம். ஆமென். ஹல்லேலூயா. சாலமோனை விட ஞானத்தில் ஏசப்பா எப்படிப்பட்டவர்? சிறந்தவர். ஹல்லேலூயா. அவரே ஞானம். என் பைபிள் அதை தவிர எனக்கு விளக்குறது வேறு. அவரே பைபிள் சொல்லுது, அவரே ஞான கண்மலை. நீங்கள் பைபிளில் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் படித்து பாருங்கள். இவருக்கு ஏதோ 30 வயசு போல தான் அவருக்கு ஞானத்தை கேட்டார். ஆனால் ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தபோது சின்ன குழந்தையிலேயே அவர் ஞானத்தினால் நிறைந்திருந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 40 52 வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அவர் லூக்கா சுவிசேஷம் 2:40, பிள்ளை ஏசப்பா வளர்ந்து பலன் கொண்டு ஞானத்தினாலும் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவரோடு கூட ஞானத்தினால் நிறைந்தது என்று பார்க்கிறோம். ஒரு நாள் ஏசப்பாவும் அவருடைய தாயாரும் எருசலேமுக்கு பண்டிகை நாட்களில் போகிறாங்க. போயிட்டு திரும்பி வர்ற நேரத்தில் ஏசப்பா மிஸ்ஸிங். அவர் மிஸ் ஆயிட்டார். அவங்க தாய் தப்பன் நினச்சாங்க, எங்கே இருப்பார், ஒரு வேளை பிரயாணக்காரர்களோடு கூடவே கலந்துருப்பார், அவங்களோடு கூட வருவார், எப்படி வீட்டுக்கு வந்துடுவார் நினச்சி போனால் பாதி ஒரு நாள் பிரயாணத்தில் போய் பார்க்குறாங்க, ஏசப்பா இல்லை. அப்போ என்ன செய்கிறாங்க, தேடிட்டே பேக்கில் போகிறாங்க. போய் பார்த்தா அவர் தேவாலயத்தில் உட்காந்து, சின்ன பிள்ளை உட்காந்து அங்கே இருக்கிற வேதபாரகரோடு கூட அவர் பேசிகிட்டு இருந்தார் என்று பார்க்கிறோம். இவர் கேட்குற கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. அந்த அளவுக்கு ஞானம் யாருக்குள்ளே இருந்தது? ஏசப்பாவுக்குள்ளே இருந்தது. ஹல்லேலூயா. அந்த லூக்கா சுவிசேஷத்திலேயே அந்த கடைசி வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் ஏசப்பா விருத்தி அடைந்தார் என்று
அந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர் ஞானத்திலே விருத்தி அடைந்திருந்தார். அவர் பிறக்கும் போதே ஞானத்தினால் நிறைந்திருந்தார். ஞானத்திலே அவர் வாழ்ந்தார். இந்த உலகத்தில் வாழும்போது இயேசு ஞானமாய் வாழ்ந்தார். பரிசேயன் சதிசேயனால சாதாரணமான ஆளுன்னு நினச்சிங்களா? நியாயசாஸ்திரியெல்லாம் சாதாரணமான ஆள் நினச்சிங்களா? அவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை கேள்வி கேட்டு துளைத்தெடுத்தார்கள். இன்றைக்கி மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் என்னோட கூட வாங்க. மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பாருங்கள். போதகர் 24வது வசனம். உயிர்த்தெழுதல் 23 உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதிசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் போதகரே, ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக வேண்டும் என்று மோசே சொன்னாரே. ஒருத்தன் மனைவி இறந்துட்டான், அதுக்கு பிறகு அவனுடைய சகோதரன் அவளை திருமணம் பண்ணிக்கலான்ங்கிறத ஒரு மோசே சொல்லியிருக்கிறாரே. அப்படி எங்களுக்குள்ளே சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். கேள்வி கேட்குறான் பாருங்க. இப்படி 7 பேர் இருந்தாங்க. மூத்தவன் விவாகம் பண்ணி மரித்து சந்தானம் இல்லாதனால் தன் மனைவியை தன் சகோதரனுக்கு விட்டு போனான். அப்படியே 2ஆம் 3ஆம் சகோதரன் உள்ள 7ஆம் சகோதரர் வரைக்கும் திருமணம் பண்ணாங்க. ஆகவே எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். ஆகிய உயிர்த்தெழுதலில் 7 பேரில் எவனுக்கு அவள் மனைவியாக இருப்பாள்? அவர்கள் எல்லாரும் அவளை விவாகம் பண்ணி இருந்தார்களே என்று இவன் பெரிய புத்திசாலித்தனமாக சதிசேயன் கேட்டான். இவன் தான் பெரிய அறிவாளி மாதிரி என்ன செய்தான்? 7 பேர் திருமணம் பண்ணாங்க, எல்லாரும் மறித்து பரலோகத்துக்கு போயிட்டாங்க. பரலோகத்தில் போனோன்னா இவன் 7 பேருக்கு இவன் புருஷனாக இருப்பானா? மனைவியாக இருப்பாளா? 7 பேரும் இவளுக்கு புருஷனாக இருப்பார்களான்னு ஒரு புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்கும்போது ஏசப்பா ஒரு அழகான ஒரு பதில் சொல்லி வாய் அடைக்கிறாரு. என்னன்னா, அவர் சொல்றார் பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள். வேத வாக்கியத்தை நீங்கள் அறியலை, இல்லை தேவனுடைய வல்லமையை நீங்கள் அறிந்து கொள்ள. 2 பேலன்ஸ்டாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர் தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவதூதரை போல இருப்பார்கள் என்றார். ஹல்லேலூயா. உயிர் தெழுதலில் கொள்வனை யார் திருமணம் அவங்க என்ன செய்ய முடியாது, திருமணமாகலாம் ஆக முடியும். எல்லாம் தேவதூதர் உயிர் தெழுந்த போது தேவதூதர்களைப் போல நம்ம எல்லாரும் என்ன செய்வோம், மாறி விடுவோம் என்று சொன்னார். மேலும் மரித்தோர் உயிர் தெழுந்திருப்பதை பற்றி ஆண்டவர் அப்படி சொல்லிட்டு வரும்போது 32-33வது வசனம், தேவன் மரித்தோருக்கு தேவனாய் இராமல் ஜீவனோருக்கு தேவனாய் இருக்கிறார் என்றார். ஜனங்கள் இதை கேட்டு அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம், ஆச்சரியப்பட்டார்கள். அப்போ எந்த அளவுக்கு ஞானம் ஏசப்பாவினிடத்திலே செயல்பட்டது என்று பாரு. ஒருத்தர் கேட்குறார், ஆண்டவரே நாங்கள் யாருக்கு வரி கட்டணும்? அப்போ ஆண்டவர் ஒரு காயின் எடுத்து காமிக்கிறாரு. இந்த 2 பக்கம் காயின் யாருடைய, ஒன்று ராயனுக்குரியது, இன்னொன்று தேவனுக்குரியது. இப்போ ஆண்டவர் ஈஸியாக சொல்கிறாரு, ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும். ஞானமான ஒரு பதிலை ஏசப்பா சொன்னார் என்று பார்க்கிறோம். அவர் ஞானத்தினால் நிறைந்தவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வளர்ந்த ஊரில் போய் அவர் பிரசங்கம் பண்ணுறார். அவர் பிரசங்கம் பண்ணும்போது மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துக்கு என்னோடு கூட வாங்க. மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1-3 வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். டப்புன்னு படிங்க பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 1. மனுஷர் காண வேண்டும் என்று மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். சீசரும் அவருடைய ஏசப்பாவுடைய சொந்த ஊருக்கு வர்றார். ஏசப்பா சொந்த ஊருக்கு வரும்போது ஏசப்பாவை குறித்து அந்த சொந்த ஊர் ஜனங்களுக்கு தெரியும். அல்லேலூயா, இவர் யார் அப்படின்னு தெரியும். இவர் யார்? யோசேப்பின் குமாரன், மரியாளுடைய மகன், இவன் தச்சன் அப்படிங்க. இவங்க பேக்ரவுண்ட் எல்லாமே இவனுக்கு சகோதர சகோதரிகள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும். சொந்த ஊருக்கு வர்றாரு. 2வது வசனத்தை பாருங்கள். ஓய்வு நாள் ஆன போது சனிக்கிழமையில் ஜபாலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு அவருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒருவனும் அந்த மாதிரி பிரசங்கிக்க முன்னாடி பண்ணியிருக்க மாட்டார்கள்.
பிரசங்கத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது, இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்களை நடக்கும்படிக்கு இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது. ஹல்லேலூயா என்று ஜனங்கள் அவரை குறித்து என்ன செய்தாங்க, ஆச்சரிய பாருங்க. 3வது வசனம், இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோப்பு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா, இவன் சகோதரிகள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இவருக்கு எப்படிப்பட்ட இந்த ஞானம் எப்படி வந்தது? ஆண்டவர் எல்லாரையும் சமாளிச்சாருங்க. இந்த பூமியில ஞானமாய் நடமாடினார். பைபிள் அழகா ஒரு வசனம், எனக்கு அந்த வசனம் பிடிக்கும். அந்த வசனத்தை யோவான் சுவிசேஷத்துக்கு என்னோடு கூட வாங்க. யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 24, 25வது வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால், எல்லாரை பற்றியும் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், எல்லாரையும் அவர் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி என்ன செய்யல, இணங்கி போகவில்லை. இன்னொரு கீழே வாசிங்க, 25வது வசனத்தை பாருங்க. மனுஷரில் உள்ளிருப்பதை, அவர் மனுஷருக்குள்ள இருப்பதை ஆண்டவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியது இல்லை. அல்லேலூயா. மனுஷனுக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும் அவர் அறிந்திருந்தார். சாலமோன் பார்த்தீங்கன்னா அவர் விடுகதை விடுவித்த போது பதில் சொன்னார். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. மனுஷனுக்குள்ள என்னென்னமெல்லாம் இருக்குது, நம்ம அந்த இந்த உலகத்தில் சொல்ற மாதிரி, அதாவது மனசாலையும் நினைக்க முடியல, வாயாலையும் என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. அந்த மாதிரி மனுஷரெல்லாம் ஏசப்பாவின் இடத்துல வந்தா பயந்திருப்பார். ஒவ்வொரு மனுஷனை குறித்து கர்த்தர் அறிந்து வைத்திருந்தார். அவர் பக்கத்துல இருந்து மனசாலை என்ன செய்ய முடியல, நினைக்க முடியல, மைண்ட் வாய்ஸை கண்டுபிடிச்சிடறார் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு ஞானம் உள்ளவர் யாரு? உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிடறார். சீசர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதே கண்டுபிடிச்சு, எவன் பெரியவன் அப்படிங்கிற ஒரு போட்டி வந்து அறிந்து இயேசுவே வாண்டடா பதில் பேசுறார். ஹல்லேலூயா. நீங்க ஒரு கிராமத்து எதிரிலே இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போங்க, அங்க பார்த்தீங்கன்னா கழுதையும் அதனுடைய மரியும் கட்டப்பட்டிருக்கும். நீங்க போங்க, அது கடவுளுக்கு வேணும்னு சொல்லுங்க, அவன் விடுவான், நீங்க அதை கொண்டு வாங்க. அதே மாதிரி போய் பார்க்கறாங்க, ஞானத்தினால் நிறைந்தவர். ஹல்லேலூயா. அவருடைய ஞானத்தை கேட்பதற்கு அநேகர் வந்தாங்க. பைபிளில் வாசிக்கிறோம், ஆண்டவருக்கு அவர் பார்த்தீங்கன்னா அவர் தான் ஞானத்தினுடைய எல்லையே, அவர் தான் ஞான கண்மலையாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவர் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பிதாவோடு கூட அவர் இருந்தபோது அவர் வானத்தை ஞானமாய் உண்டாக்கினார், பூமியை ஞானமாய் உண்டாக்கினார், சமுத்திரத்தை, அதிலுள்ள யாவரையும், ரா மெட்டீரியல்ஸ் எல்லாவற்றையுமே அவர் ஞானமாய் உண்டாக்கினார் என்று வேதத்திலே நம்ம வந்து வாசிக்கிறோம். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவரே ஞானம். சாலமோனுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தவர் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று பார்க்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் அவன் ஞானத்தை கொடுக்கிற தேவனிடத்தில் அவன் கேட்க கடவன், அவனுக்கு அவர் சம்பூரணமான ஞானத்தை கர்த்தர் தருவார் என்று. ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் கொடுக்கிற ஞானம் அப்படிப்பட்ட ஒரு ஞானம், அப்படிப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது என்று நம்ம வந்து வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் சாலமோனிலும் பெரியவர். ஹல்லேலூயா. Jesus wisdom greater than the Solomon's wisdoms. ஹல்லேலூயா. அவனுடைய ஞானங்களை பாரிக்கிலும் நம்முடைய ஏசப்பானுடைய ஞானம் பெரிதாய் இருக்கிறது. ஞான கண்மலை, ஞானமுள்ள தேவன், ஞானத்துக்கு எல்லையற்றவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. சேபா ராஜஸ்திரீ வந்தது போல, அவனை தேடி வந்தது போல, அவளுக்குள்ள எல்லா மறைபொருட்களை வெளிப்படுத்தினது போல எல்லா மறைபொருட்களை வெளிப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது விஷயத்துக்கு நேராக நம்ம எல்லாரும் கடந்து செல்லலாம். சேபா ராஜஸ்திரீ அதாவது ஆச்சரியப்பட்டாள் என்று பார்க்கிறோம். ரொம்ப ஆச்சரியப்பட்டாள். எதை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டா? அந்த வேத பகுதி வாசிக்க 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்க்கலாம். பாருங்க, எல்லாரும் படிங்களே, எல்லாரும் படிங்க. சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனுடைய சகல ஞானத்தையும் அவன் கட்டின அரண்மனை, அவனுடைய வீடு, பேலஸ்,
கட்டின அரண்மனையையும் பாருங்க, அப்படியே படிப்படியா பார்க்கலாமா? அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும், அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும், அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும், அவர்கள் வஸ்திரங்களையும், அவனுடைய பானபாத்திரக்காரனையும், அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபோது அவர் ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டு, ஹல்லேலூயா, ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டு. சொல்லுங்க பார்க்கலாம், என்னது ஆச்சரியம்? இங்கிலீஷ் பைபிள் இருக்கு. இங்கிலீஷ் பைபிள் she was overwhelmed என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னா, அதை பார்த்து திகைத்து போனாள். ஆமென். ராஜாவுடைய அரண்மனையை பார்த்து, ராஜா அரண்மனையில் உள்ள அந்த பேலஸ், அந்த அரண்மனையை பார்த்து, அந்த அரண்மனையில் உள்ள சம்பவங்களை பார்க்கிறார். என்னென்ன பார்க்கிறா? அவள் பந்தியின் போஜன பதார்த்தங்கள், ராஜாவுடைய சாப்பாட்டை பார்க்கிறா. நமக்கு தெரியுமே ராஜாவுடைய சாப்பாடு, ஒரு நாள் தியானிச்சோமே. ஹல்லேலூயா. ஆமாம், மான்கள் இருந்தது, ஆடுகள் இருந்தது, என்னென்ன கறி இருந்தது, 100 ஆடுகள் அப்படியெல்லாம் வாசித்தல்ல, மாடுகள் இருந்தது. இப்படி பலவிதமான போஜன பதார்த்தங்கள் அவருடைய பந்தியிலே நிறைந்திருக்கும். அதை பார்த்தோன்னா இந்த அம்மாவுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு, வியந்து போனார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓவர்வெல்மெட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. திகைத்து போனாள் போஜன பந்தியை பார்த்து. அடுத்து அவர் ஊழியக்காரருடைய வீடுகளை போய் பார்க்கிறா. சாலமோன் ராஜா அவனுடைய ஊழியக்காரர்களுக்கெல்லாம் என்ன கட்டி கொடுத்திருந்தார்? வீடுகளை பார்க்க சுத்தி சுத்தி பார்க்கிறா. பார்த்துட்டு வியப்பிலே ஆழ்ந்து போறாள். அடுத்தது பாருங்க, அவனுடைய உத்தியோகஸ்தரின் வரிசைகளை, மந்திரிமார்களுடைய வரிசை. அரண்மனையில் மந்திரிமார்களுக்கு என்று என்ன இருக்கும்? வரிசைகள் இருக்கும். அப்படியே தலைவரிசையா இருக்கிற அதை பார்க்கிறாள். பார்த்து வியந்து போறா. அடுத்தது நம்ம பார்க்கிறோம், அவர்களுடைய வஸ்திரங்கள், உத்தியோகஸ்தருடைய ட்ரெஸ். அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோம்னா இவளுக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு. ஏன்னா எந்த ராஜ்யத்திலுமே அந்த மாதிரி ஒரு வஸ்திரத்தை அவனால் என்ன செய்திருக்க முடியாது, பார்த்துருக்க முடியாது. அடுத்தது பாருங்க, அவனுடைய பானபாத்திரக்காரனையும், அவன் கர்த்தருடைய ஆலயத்திற்கு செல்லும் நடை மண்டபத்தையும் பார்த்தபோது ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டு என்று எழுதப்பட்டிருக்கிற தமிழ் பைபிளையும் அழகா இருக்கு. ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டுன்னா என்னது? பிரம்மை கொண்டுனா அப்படியே மயங்கி என்ன செய்தா? சொக்கி போய் நின்னாள். அதை பார்த்தோன்னா பயங்கர ஷாக். அவ சொல்றா, அந்த அம்மா சொல்றாங்க என்னன்னா, 6வது வசனத்தை பாருங்க. ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி ரொம்ப மெய்யாயிருச்சு, ரொம்ப மெய்யாயிருச்சு, உண்மையா இருக்கிறது. நம்ம 20 வருஷமா கேட்குறாங்க, எப்படா போய் பார்க்க போறோன்னு வாய்ப்பை தேடி இருந்திருக்கிறாங்க. வந்து பார்த்தா, இங்கே பார்த்த பிறகுதான் தெரியுது. அவங்க கீழே இன்னொரு விஷயத்தை கூட சொல்றாங்க பாருங்க. நான் வந்து அதை கண்ணால் காணும் மட்டும் அந்த வார்த்தைகளை நான் என்ன செய்யல, நம்பல. கண்ணால நான் பார்க்க மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. பாருங்க, அவங்க சொல்றது, அந்த வார்த்தைகளை நம்பவில்லை, அவைகளில் பாதி ஆயிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை. இங்க பார்த்ததுல பாதி கூட என்ன செய்யல, அறிவிக்கப்படவில்லை. அவர் சொல்றாங்க கீழே வந்து பாருங்க, அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கு இந்த விஷயத்தை குறித்து ஒரு பாதி விஷயம் கூட எனக்கு இடத்துல என்ன செய்யல, சொல்லலை. இங்க வந்து பார்த்த பிறகுதான் அதை நான் வார்த்தைகள்லாம் சொன்னாங்க, அதை நான் நம்பல. இங்க வந்து நான் பார்த்த பிறகுதான் அல்லேலூயா, இவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கிறது. நான் பிரமித்து ஆச்சரியப்பட்டு அல்லேலூயா திகைத்து போய் நான் நிற்கிறேன். திகைத்து போய் அந்த அம்மா நின்னார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிரம்மை அடைந்து நின்றார்கள், திகைத்து போய் நின்றார்கள். அந்த அரண்மனையுடைய அழகு, ஆமேன், கட்டி வைத்திருக்கிற சிங்காசனத்தினுடைய அழகு, ராஜாவினுடைய நடைமண்டபம், இதை பார்த்த போய் சொக்கி போய் நின்றாள் என்று பார்க்க ஆச்சரியத்தில் மூழ்கடித்தார் சாலமோன் ராஜா. ஆமென் அல்லேலூயா. நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நல்லா கவனிங்களே, நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்முடைய தேவன் நமக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பரலோகம் நமக்கு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அங்கே பரம வாசஸ்தலம் இருக்கிறது என்று பார்க்கிறோம்.
இன்னைக்கு நம்ம பரலோகத்தை குறித்து கேள்விப்படுகிற எல்லாமே பாதி கூட இல்லை. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. நான் பரலோகத்தை குறித்து நம்ம நிறைய கேள்விப்படுறோம்ல. ஒருத்தர் சொல்றாரு, பரலோகத்தில் 1000 சம்பவம் இருக்கிறது, ஆனால் அதுல 1% கூட நம்ம என்ன செய்யல, நமக்கு தெரியல. பைபிள்ல 1% எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் அப்போஸ்தலன் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு போனார். பத்மு தீவில் இருக்கும்போது, நீ வான்னு சொல்லும்போது பரலோகத்துக்கு 4ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தல் 4 பரலோகத்துக்கு போறாரு. போய் பார்க்குறாரு. அவரே பரலோகத்தை போய் என்ன செய்தாரு, அந்த 1% பரலோகம், அல்லேலூயா, ஒரு பகுதியினுடைய பரலோகத்தை அவர் பார்க்கும்போது அவருக்கு என்ன ஆயிட்டு, அவருக்கு ஷாக் ஆகி மயங்கிட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. நமக்கு வெளிப்படுத்த விசேஷம் இப்போ 20ஆம் அதிகாரம், 21ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தாவே நம்முடைய பரலோக கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அலங்கரிப்பினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கும்போதே நமக்கு இங்கே பூமியிலேயே என்ன செய்யுது, தலை சுத்து வருது, பிரமிப்பாகிறது. அல்லேலூயா. இங்கிருந்து பரலோகத்தை குறித்து அந்த வெளிப்படுத்த விசேஷம் 21ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்க, 22ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்க. அதை பார்த்தா நமக்கு மயக்கம் வராமல் இருக்காது இல்லை. சேபா ராஜஸ்திரியை போல 1% பரலோகத்தை காண்பித்ததுக்கே நமக்கு மயக்கம் வருகிறது என்றால், நம்ம உண்மையாலுமே பரலோகத்துக்கு போய் பார்த்தோன்னா நான் அங்கே என்னதான் ஆகும்னு நமக்கே தெரியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்காக வாசஸ்தலத்தை கர்த்தர் வடிவமைத்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. சாலமோன் கட்டினதெல்லாம் இந்த பூமியில சும்மா ஸ்மால் தான். அங்க நமக்காக ஒருத்தர் கர்த்தர் உண்டாக்கி வச்சிருக்கிறாரு பாருங்க, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் வந்த பிறகு நான் உங்களை திரும்ப கொண்டு போவேன். பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் இருக்கிறது, அப்படி இல்லாதிருந்தா நான் உங்களுக்கு நான் சொல்லி இருக்க மாட்டேன். நான் வந்த பிறகு அந்த ஸ்தலத்துக்கு நான் கொண்டு போறேன், உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தலம் என்றார். ஆபிரகாம் ஏன் கூடாரங்களில் வாசம் பண்ணினார்? அந்த பரம வாசஸ்தலத்தை பார்த்து ஏங்கி கொண்டிருந்தார். கர்த்தர் என்னைக்கோ ஒரு நாளோட அவர் காமிச்சிட்டார் அந்த பரலோகத்தை. அல்லேலூயா. 1% பரலோகம் தான். அதை பார்த்த உடனே அவர் என்ன செய்த, பூமியில வீடு கட்டுறதையே மறந்துட்டார். அவர் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் கூடாரத்தில் வாழ்ந்தார், ஒரு ஜிப்சியாய் வாழ்ந்தார், ஒரு ஸ்ட்ரேஞ்சராய் அவர் வாழ்ந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பரலோகத்தை குறித்து கேள்விப்படுறது எல்லாமே எப்படிதாங்க, 1%, அது கூட இல்லை, 1% கூட இல்லை இல்லை. அதையே நம்முடைய வாழ்க்கையில சொக்க வைக்கிறது. ஆனால் ஒரு நாள் போகிறோம், போகும்போது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை குறித்து ஒரு ஐடியாவே இல்லைங்க. அவங்க பொதுவாக அதை குறித்து ஒரு விஷயத்தை அப்படி சொல்லிட்டு போயிட்டு ஓரலாக சொல்லிட்டு போயிட்டாங்க. வசனத்தை நீங்கள் என்னோட கூட சேர்ந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 31வது சங்கீதம் 19வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 31வது சங்கீதம் 19வது வசனத்தை வாசிங்க. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திரருக்கு முன்பதாக உம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெருசா இருக்கு. ஆண்டவர் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெருசா இருக்கு. இது பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனே, உமக்கு காத்திருக்கிறவளுக்கு நீர் செய்பவர்களை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவனும் கேட்டதும் இல்லை. நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற, வாசிங்க நீங்க அந்த வசனத்தை, நீரே அல்லாமல், தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவதும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்து கொண்டதும். நமக்காக ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்ட ஒன்று யாருமே என்ன செய்யல, பார்த்ததில்லை. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு, அதையும் கூட நீங்கள் வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 9வது வசனம், எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்றாரு. சங்கீதம் 131:19 சொன்னதை சொல்றாரு. ஏசாயா 64:4 சொன்னதை சொல்றாரு. என்னன்னா, பாருங்க, எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவதற்கு ஆயத்தம் பண்ணினவைகளை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் காணவும் இல்லை,
காதுகளால் கேட்கவில்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் அந்த பரலோக தரிசனத்தை குறித்து அவங்களுக்கு தோன்றினதும் இல்லை. நமக்கோ, ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாகிய நமக்கோ, இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நமக்கோ, ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களாகிய நமக்கோ, இங்க வாசிக்கிற என்னன்னா, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய யோவான் பரலோகத்துக்கு ஆவியினாலே நிறைஞ்சு எங்க போனாரு? பரலோகத்துக்கு போய் பரலோக தரிசனத்தை பார்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தன்னுடைய ஆவியான பிள்ளைகளுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்தினார் என்று பாருங்க. ஏசப்பா ஒரு இடத்துல பரிசுத்த ஆவியானவரை பற்றி பரலோகத்தை குறித்து சொல்லிட்டு வரும்போது சொல்றாரு, அந்த வசனத்தை நீங்க வாசித்து பாருங்களேன். பரலோகத்துக்கு இன்னும் நான் அந்த வசனத்தை வாசித்தா தான் புரியும். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துக்கு என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்க. யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. 16-12 சத்தமாய் வாசிங்க பார்க்கலாம். நான் சொல்றாரு, இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது, நான் சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்குதுப்பா, ஆனா அவைகளை எல்லாம் நான் சொன்னேன்னா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? சொல்லுங்க. ஆண்டவரே சொல்லிட்டார், நிறைய விஷயம் இருக்கு, நான் சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. இதைவே அவங்களால புரிஞ்சுக்கல. ஆண்டவர் வந்ததை குறித்தே புரிந்து கொள்ள முடியல, அவர் செய்த அற்புதங்களை பார்த்தே புரிந்து கொள்ள முடியல, அதிசயங்களை பார்த்தே புரிந்து கொள்ள முடியல, அவருடைய போதகத்தையே புரிந்து கொள்ள முடியல. அப்படின்னா இன்னும் பரலோகத்தினுடைய காரியத்தை குறித்து ஏசப்பா சொல்லுவார் என்றால் அவங்களால தாங்கவே முடியாது. அழகா அவரே சொல்லிட்டு போயிட்டார். சாலமோன் அரண்மனை கட்டி அதில் உள்ளதெல்லாம் அந்த சேபா ராஜஸ்திரி பார்த்து வியந்தது போல, நமக்காய் பரலோகத்தில் ஒரு அரண்மனை கட்டின அந்த விஷயத்தை நம்ம அந்த பரம எருசலேம் கீழே வர்றதையே நம்ம பார்க்கும்போது பாருங்க, அது மணவாளனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு மணவாட்டியை போல அந்த பரம எருசலேம் இருக்குதுன்னு வர்ணிக்கிறார். ஃபுல் கோல்டுங்க, வைரக்கல், வச்சிரக்கல், பதுமராகம், படிகை பச்சை, இந்திர நீலம், அப்படி போன்ற எல்லா கற்களினாலே கர்த்தர் அதை அலங்கரித்து வைத்திருக்கிறார். இதை கேட்கறதெல்லாம் நமக்கு 1% கூட இல்லை. அந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம வியப்பூட்டும்படிக்காய் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி பரலோகத்தில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லாம் பாடுறேன், எப்போ நான் பார்ப்பேன் பரலோகத்துக்கு, எப்போ நான் பரலோகத்துக்கு போவேன், பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக அது ஜொலித்திடுதே, ஆமென் அல்லேலூயா என்று நம்ம பாடணுமே. ஹல்லேலூயா. ஆமாம், அந்த வீட்டில் தாங்க நம்ம போய் வாசம் பண்ண போகிறோம். இன்னைக்கு மரத்தினால, கல்லினால கட்டப்பட்ட மண்ணினால, சிமெண்ட்டினால உண்டான வீட்டில் நம்ம பார்த்து இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் கைவேலை இல்லாத ஒரு வீட்டை கர்த்தர் நமக்காக கட்டி, அதை பார்த்து நம்ம ஒரு காலத்தில் ஆச்சரியப்பட போகிறோம் என்பதை குறித்து எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. நல்லா அடுத்தது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பாருங்க, 8வது வசனத்தை 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை 9வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க? அவங்க சொல்கிறா, உம்முடைய, அந்த அம்மா ஜனத்தை குறித்து சொல்கிறார், உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், எப்போதும் உமக்கு முன்பதாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் அவங்க பாக்கியவான்கள். உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைக்க உம்மேல் பிரியங்கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் இஸ்ரவேலை என்றைக்கும் சிநேகித்திருக்கிறபடியா நியாயமும் நீதியும் செய்கிறதற்கு உம்மை ராஜாவாக ஏற்பட. அந்த அம்மா சொல்லுவாங்க, எப்பொழுதுமே உண்மையாலுமே அது ஒரு கிரேட்டான ஒரு விஷயம்தான் இல்லை? அவருடைய ஞானத்தை கேட்பதற்கு வெளியூர்லேருந்து வருகிறவர்களை விட அது அவர் பக்கத்திலேயே இருந்த ஞானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அவனுடைய ஊழியக்காரர்கள் உண்மையாலுமே பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆமாம், இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்த அந்த மரியாள் ஏசப்பாருடைய வார்த்தை கேட்டுட்டு இருந்த அவ தான் ரொம்ப பாக்கியவான். மற்ற எல்லாரை விட எப்பொழுதுயா அவருடைய பாதத்தில் போய் உட்காருவேன். சங்கீத புஸ்தகம் 65:4 வாசிக்கிறோம், உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன்
பாக்கியவான் என்று அந்த சங்கீதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 84:4 வாசிக்கிறோம், உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதுமே துதித்து கொண்டிருப்பார்கள். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கிய, தேவனுடைய வீட்டில் இருக்கிறவங்க பாக்கியவான்கள். அவங்க கர்த்தருடைய ஞானத்தை கேட்டுக்கொண்டே இருப்பார், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அவங்க பாக்கியவார்கள் என்று 84 சங்கீதம் 4 வசனத்திலே வாசிக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8 அதிகாரம் 34 வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். அந்த வேத பகுதி நீங்க படிச்சு பாருங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க பார்க்கலாம். 8:34 வாசிக்கிறோம், என் வாசற்படியில் நித்தமும் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவா. தேவனுடைய வீட்டிலே இருக்கிறவங்க பாக்கியவான். அழகா நீதிமொழி, என் வாசற்படி, இதே ஞானி சாலமோன் தான் சொல்றாரு, என் வாசற்படியில் நித்தமும் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன், என்னுடைய ஞானத்துக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல இருப்பான். அவன் தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல இருப்பான். அல்லேலூயா. அவன் தேவனுடைய கிருபைகளை சிந்தித்து கொண்டிருப்பான். தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அவர் முதிர் வயதிலும் பசுமையும் புஷ்டியுமாக இருப்பார்கள். ஆமே. இப்படி அந்த அம்மா அந்த அவருடைய ஜனங்கள் பக்கத்திலேயே என்று அந்த வேலைக்கார தண்ணி ஊற்றி பானை பாத்திரம் கொடுக்குறவனு எவ்வளவு கொடுத்து வச்சவன் இல்லை, அவனுடைய வரிசையில் உட்கார்ற, அவரோட போஜன பந்தியில் உட்கார்ற அவனுடைய மந்திரிமார்கள் எவ்வளவு கொடுத்து வச்சவங்க. ஞானம் வெளியிருந்தெல்லாம் அவங்க போய் கேட்க வேண்டியதில்லை, ஞானம் உள்ளேயே இருக்குது. சாலமோன் இடத்துல அவர் எது பேசினாலும் ஞானம். அவர் ஒரு மரத்தை குறித்தும் எல்லா மரத்தை குறித்தும் பேசினார், எல்லா தாவரங்களை குறித்தும் பேசினார், எல்லா மிருகங்களை குறித்து பேசினார் என்று நம்ம ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி தியானிச்சோம். 3000 நீதிமொழிகளை எழுதினார். எல்லாம் 1000க்கு மேலே வசனங்கள் சங்கீதங்களை அவர் எழுதினார் என்று, பாட்டுக்களை எழுதினார் என்றெல்லாம் நம்ம பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த விஷயங்கள் நம்ம அதே போல தான் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய ஞானம்னா என்னங்க? கர்த்தருடைய வார்த்தை தாங்க ஞானமே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை தான் ஞானமே, ஆண்டவர் தான் ஞானமே. அவரை கேட்கிற நீங்கள் எல்லாரும் பாக்கியவான்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4வது பாட்டு என்ன சொல்லுது? 10ஆம் அதிகாரம் 12வது வசனம், 10லிருந்து 12 வசனத்தை வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். அவள் ராஜாவுக்கு 120 தாலந்து. என்ன இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தோம்னா கணக்கே என்னால் போட முடியலைங்க. அவ்வளவு அந்த ராஜாவுக்கு தான் கொண்டு வந்திருந்த எல்லாவற்றையும் காணிக்கையாக கொடுத்தாள். நம்ம வாசம் 72வது சங்கீதத்தில் வாஸ்தவம், தர்சீசின் ராஜாக்கள் ஷேபானுடைய ராஜாக்கள் எல்லாம் யாருக்கு காணிக்கை கொடுப்பார்கள்? சாலமோனுக்கு காணிக்கை கொடுப்பார்கள் என்று பார்த்தோம். அல்லேலூயா. அப்படி தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருந்தது. அதனால தான் அந்த ராஜஸ்திரி என்ன செய்தா, தன்னுடைய ஊரில் இருக்கிற அந்த பரிவாரங்களோடு கூட நிறைய ஸ்பைசஸை, நிறைய தங்கத்தை, வெள்ளியை வாசிக்கிறேன். அவள் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னையும் மிகுதியான கந்தவர்க்கங்களையும் ரத்தினங்களையும் கொடுத்தால், சேபாவின் ராஜஸ்திரீ ராஜாவாகிய சாலமோனுக்கு கொடுத்த அவ்வளவு கந்தவர்க்கங்கள் பிற்பாடு ஒரு காலம் என்ன செய்யல, அவனுக்கு வரவே இல்லை. அவ்வளவு மொத்தத்தையும் தூக்கிட்டு நம்ம போட்டுருச்சேட்ட. ஊரில் இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்துட்டு கப்பலில் கட்டி கொண்டு கொடுத்ததாக நம்ம காணிக்கை கொடுத்தாள். ஹல்லேலூயா. அது மாத்திரம் அல்லங்க, ஒப்பீரிலிருந்து பொன்னை கொண்டு வருகிற ஈராமின் கப்பல்களும் ஒப்பீரிலிருந்து மிகுந்த வாசனை மரங்களையும் ரத்தினங்களை கொண்டு வந்தால், வாசனை மரங்களை எல்லா கப்பலில் தூக்கி அள்ளி போட்டு வந்துட்டா பரிவாரம். அது எவ்வளோ பெருசு இல்லை? இவ்வளோ காணிக்கை யாராவது பைபிளை கொடுத்துருக்காங்களா? ஒருத்தருமே கொடுக்கலாம். ஆனால் அந்த அம்மா பாருங்க, ஊரில் இருக்கிற எல்லா மரத்தில விலையுறைந்த மரங்களை வெட்டி கொண்டு, வாசனை மரங்கள் என்று சந்தன மரங்கள். இதனால ராஜா என்ன செய்தார்? போன வாரம் நம்ம தியானிச்சல்ல, அந்த வாசனை மரங்களால் ராஜா கர்த்தருடைய ஆலயத்திற்கும் ராஜா அரண்மனைக்கும் ஊன்றுகால்களை என்ன செய்தாரு? நட்டி வைச்சார். சந்தனை மரத்தினால நட்டி வைத்தார் என்று பார்க்கிறோம். அவர் வீட்டுக்கும் ஆலயத்துக்கும் உள்ள அந்த நடைபாதையில ஊன்றுகோள்கள் வச்சார், வாசமா வீசும். ஹல்லேலூயா. ஆலயத்தை சுற்றி வைத்தார். அதனால சங்கீதக்காரருக்கு சுரமண்டலங்களையும் தம்புருகளையும் உண்டாக்கினான்.
அப்படிப்பட்ட வாசனை மரங்கள் பிற்பாடு வந்ததும் இல்லை, இந்நாள் வரைக்கும் காணப்படவும் இல்லை. இந்த சந்தன மரம், பைபிளில் மயில், இதெல்லாம் ராஜாவுக்கு போச்சுன்னு இருக்கு. இதை குறித்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்திய தேசத்துலேருந்து இதை வந்து அந்த அம்மா கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தேசத்தில் தான் சந்தன மரத்துக்கு பஞ்சம் இல்லையே, இல்லை? சந்தன மரம் மயில்களுக்கு பஞ்சம் இல்லை. அதெல்லாம் கொண்டு வரப்பட்டது என்று பைபிள் இந்த அத்தியாயத்தை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள், நமக்கு தெரியும். அவைகள் எல்லாம் இந்தியாவிலிருந்து தான் அந்த அம்மா வந்து இங்கிருந்து வாங்கி அந்த அம்மா என்ன செய்தாங்க, அந்த மரத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு கமாண்ட்ரிஸ்ல எல்லாம் எழுதியிருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. இந்த இந்த வாசனை மரங்கள், ரத்தினங்கள், பொண்ணு, வெள்ளி, அந்த காலத்தில் சாலமோன் ஆலயத்தை கட்டும்போதெல்லாம் வெள்ளியெல்லாம் ஒரு பொருட்டாகவே என்னப்படலை. அந்த அளவுக்கு பொன் மிகுதியாக இருந்தது, ரத்தினங்கள் மிகுதியாக இருந்தது, வைடூரியங்கள் மிகுதியாக. இந்த அம்மா கொண்டு வந்து அவனுக்கு காணிக்கையினால குமிச்சு தள்ளாங்க பாரு. உண்மையாலுமே சாலமோன் ராஜா ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான், இல்லை? தங்கத்திலேயே மிதந்தார் பாரு, வைரத்திலே மிதந்தார். வாசனை வீசி கொண்டிருக்கிற மரங்களாலே அவர் அப்படியே அவர் வாழ்க்கையில் அவர் வாழ்ந்தா அவரை மாதிரி வாழணும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமாம். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் இந்த அளவுக்கு கொண்டு வந்தார். அது மாத்திரம் இந்த அம்மா அந்த காணிக்கை கொடுத்தாங்க. இது பார்த்தீங்கன்னா, எதற்கு ஏசப்பா வந்து இந்த உலகத்தில் அவர் பிறந்த போது கிழக்கிலே இருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படிதான், கிழக்கிலே இருந்து சாஸ்திரிகள் வந்து ஒரு நட்சத்திரத்தை பார்க்குறாங்க. அந்த நட்சத்திரத்தை பார்த்து ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றாங்க. இந்த மாதிரி யூதருக்கு ராஜாவாய் பிறக்கிறவர் எங்கே, அவர் நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று அரண்மனைக்கெல்லாம் போகிறாங்க. அரண்மனையெல்லாம் ஸ்தம்பித்து போகுது. அப்படி ஒரு ராஜா அரண்மனையில் யாரும் பிறக்கலைன்னு. அப்புறம் அந்த நட்சத்திரம் அவர்களை அந்த குழந்தை இருக்கிற இடத்துக்கு நேராக கொண்டு போனதாக பார்க்கிறோம். அவங்க கிழக்கிலே இருந்து அவங்க கிழக்கிலே இருந்து வந்த சாஸ்திரிகள் இதே போல சேபா ராஜஸ்திரியினுடைய அரேபியா நாட்டினுடைய ஏதோ கிழக்கு பகுதியில் இருந்து வந்த சாஸ்திரிகள், வான சாஸ்திரிகள் அவர்கள். ஆமென். அவங்க வந்து ஏசப்பாவை பணிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். பணிந்து கொண்டது மாத்திரமல்ல, அவங்க அவங்களுடைய பொக்கிஷங்களை திறந்து, வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு சுவிசேஷத்துக்கு என்னோடு கூட வாங்க. மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்களை வாசித்து பாருங்க. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதை தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து ஏசப்பாவுக்கு என்ன காணிக்க கொடுத்தாங்களாம்? பொன்னை கொடுத்தார்கள், தூப வர்க்கத்தை கொடுத்தார்கள், வெள்ளை போளத்தை கொடுத்தார்கள். அதற்கு வெள்ளை போளத்தை காணிக்கையாக வைத்தார்கள், அவருடைய பொக்கிஷங்களை திறந்து. இதே போல சேபா ராஜஸ்திரியை போல. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிழல், புதிய ஏற்பாட்டு காலத்தில் அது நிஜமாக இருக்கிறது. எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்கு தான் சொல்லப்பட்டு, நான் சொன்ன பார்த்தீங்க முன்னாடியே 40 பேர் இந்த பைபிள் எழுதினாங்க. அது உவமைகளாக இருக்கலாம், ஹிஸ்டாரிக்கலாக இருக்கலாம், அது வசனங்களாக இருக்கலாம், அது தீர்க்க தரிசனங்களாக இருக்கலாம். 40 பேரும் ஒருத்தரை மையப்படுத்தி தான் எழுதியிருக்கிறாங்க. அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் எதை எடுத்தாலும் பழைய ஏற்பாட்டில் எதை படித்தாலும் ஏசப்பாவுக்கு பொருந்தும். ஆசரிப்பு கூடாரமாக இருக்கலாம், சாலமோன் கட்டின தேவாலயமாக இருக்கலாம், அல்லேலூயா, ஆபிரகாம் தன்னுடைய மகனை கொண்டு போய் பலி செலுத்துவதாக இருக்கலாம், பேழையாக இருக்கலாம், ஏதேன் தோட்டமாக இருக்கலாம், வாட் எவர் மேபி. அல்லேலூயா. நம்ம வந்து படிக்கிற எல்லாமே யாருக்கு பொருந்தும்? ஏசப்பா. அந்த 40 பேர் எழுதினவரும் ஏசப்பாவைத்தான் மையப்படுத்தி எழுதியிருக்கிறார். ஆமே. இது வேற எந்த புஸ்தகமும் அப்படி எழுதப்படலைங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எந்த புத்தகமே அப்படி எழுதப்படவில்லை. தீர்க்க தரிசனம் சொல்லவில்லை, ஒன்றும் சொல்லவில்லை. ஏசப்பாவனுடைய பிறப்பை குறித்து நிறைய தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கு. அவதாரத்தை குறித்து, அவர் எங்க பிறப்பார் முதற்கொண்டு, அவர் எப்படியெல்லாம் இருப்பார் என்பதை முதற்கொண்டு தீர்க்க தரிசனம் இருக்கு. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற ஞானிகளுக்கோ, நம்ம போற்றப்படுகிற அறிஞர்களுக்கோ, விஞ்ஞானிகளுக்கோ, நம்ம இந்திய தேசத்தில் சொல்லப்படுகிற தெய்வங்களுக்கோ, அவதார புருஷன் என்று சொல்லப்படுகிற எந்த மனுஷனுக்கும் அவன் இங்கே பிறப்பான்னு சொல்லி முன்னாடி தீர்க்க தரிசனமே இல்லை. ஏசப்பாவுக்கு மட்டும்தான் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென்.
ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதா. இப்படி நடந்தது. அது மாத்திரமல்லைங்க, இவன் என்ன செய்தான், சாலமோன் ராஜாவுடைய அரண்மனையை இவ காணிக்கைகளை கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்தாள் என்று பார்க்கிறோம். சாலமோன் ராஜா என்ன செய்தார் தெரியுமா? இவ அங்கிருந்து வந்துட்டாளே என்று நீங்கள் 13வது வசனத்தை வாசித்து பாருங்க. ராஜாவாகிய சாலமோன் தானே வாண்டடா, தானே சந்தோஷமாய் சேபாவின் ராஜஸ்திரிக்கு வெகுமதிகளை அவ காணிக்க கொடுத்தா. இவ அவளுக்கு கிஃப்டை கொடுக்கிறார், வெகுமதிகளை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்ததை திருப்பி கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அங்கே பைபிளை வாசிக்கணும் என்னன்னா, வெகுமதி அவள் விருப்பப்பட்டு கேட்டது எல்லாவற்றையுமே அவளுக்கு கொடுத்தான். பின்பு அவள் தன் பரிவாரத்தோட தன் தேசத்திற்கு அவள் என்னென்னமெல்லாம் விருப்பப்பட்டு சாலமோன் ராஜாவினிடத்துல கேட்டாலோ. ஆமென். ஆமாம், சாலமோன் ராஜாவுக்கு என்னென்ன வேணும்னு அவளுக்கு தெரியாது. அதனால அந்த ஊரையவே காலி பண்ணி தூக்கிட்டு வந்து இங்கே சாலமோன் ராஜாவுக்கு கொடுத்தாள். ஆனால் இங்கே வந்த உடனே சாலமோன் ராஜாவில் என்னென்னமெல்லாம் கேட்டாள். அவள் வந்து கேட்டது எல்லாவற்றையுமே அவளை சந்தோஷப்படுத்தி சாட்டிஸ்ஃபைட் பண்ணி தான் யார் அனுப்புனா? சாலமோன் ராஜா அனுப்பினார். சாலமோன் ராஜா முன்னாடி அப்படிதான் ஆண்டவர் கேட்டார், நீ விரும்பினதை என்னிடத்துல கேளு, நீ என்னென்னமெல்லாம் நீ கேட்குறையோ அதெல்லாம் நீ கேளு, நான் உனக்கு தரேன்னு ஆண்டு சொன்னார். அதே போல தான் அவள் கேட்ட, விருப்பப்பட்டு கேட்ட எல்லாவற்றையுமே அவனுக்கு திருப்பி அனுப்பினான்னு பார்க்க. ஆண்டவர் ஒரு பைபிளில் ஒரு வசன சங்கீதங்களின் புத்தகத்தில் அழகாக ஒரு வசனம் 20 அவர் உன் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தரளி உடைய ஆலோசனைகளை எல்லாம் கர்த்தர் செய்வார், நிறைவர். ஏசப்பாவின் இடத்துல வருகிற ஒருவரையும் அவர் வெறுமையே அனுப்புகிற தேவன் அல்ல. ஆமென். பைபிள் சொல்லுது, நீங்கள் அதாவது கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி அவரிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கேளுங்க, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி அவரிடத்துல பெற்று, நீ விரும்புகிறதை நீ கேள். ஏற்கனவே இந்த வசனங்களாக சொல்லிக்க, நம்முடைய விருப்பத்தையும் செய்கையும் யாரு? கர்த்தர் நமக்குள்ள உண்டாக்கி வைத்திருக்கிறார். நீர் வாட் எவர் யூ ஆஸ்க், நீ என்னென்னமெல்லாம் நீங்க கேட்குறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்பதே. ஆமென். ஹல்லேலூயா.